அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மின் துகள்களின் தொடர் பரவலால் உருவாகும் மின்புலத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ இதனுடைய நம்ம மின்துகள் ஒரு புள்ளியாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு புள்ளி மின்துகள் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த புள்ளி மின்துகளை சுற்றி ஒரு மின்புலம் செயல்படுது அப்படின்னா, இது மின்புலம் ஈஸியாக கணக்கிடலாம். ஆனால் இப்போ மின் துகள்களின் தொடர் பரவலால் உருவாகும் மின்புலம், அப்போ ஒரு ஒழுங்கற்ற உருவம் எடுத்துக்கிறோம். ஒழுங்கற்ற உருவம் இல்லை ஒரு கம்பி இல்லை ஒரு பரப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல மின்துகள்கள் எல்லா புள்ளிகள்லையும் பரவி இருக்கும். அப்போ இது மாதிரி எல்லா புள்ளிகள்லையும் பரவி இருக்கிறதுனால இதுக்கு மின்புலம் கணக்கிடுறது கொஞ்சம் கடினம். அதுக்கு தான் நம்ம என்ன முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னா, தொடர் பரவல் முறையை பயன்படுத்தி என்ன மெத்தட், தொகையிடல் முறையை பயன்படுத்தி இது மாதிரி ஒழுங்கற்ற உருவத்துக்கு நம்ம மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த தொகையிடல் முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சமன்பாடு தேவை இல்லையா? அந்த தொகை அப்போ இந்த ஒழுங்கற்ற உருவத்துக்கு மின்புலத்துக்கான சமன்பாடு ஃபர்ஸ்ட் கணக்கிடலாம். ஒரு ஒழுங்கற்ற உருவம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒழுங்கற்ற உருவத்தில் மின்துகள்கள் அங்கங்க பரவி இருக்குது. அப்போ நம்ம பரவி இருக்கிற மின்துகளை என்னன்னு எடுத்துக்கலாம்னா, டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3. இந்த டெல்டா அப்படின்றது சிறிய மின்துகள். அப்போ அங்கங்கே பரவி இருக்கிறதா ஒரு மின்துகள் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு புள்ளி வழியாக அதுக்கு எல்லாத்துக்கும் என்னது மின்புலம் செயல்படுது. அந்த புள்ளி தான் P. இதன் வழியாக மின்புலம் செயல்படுறதா எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது சி, இந்த பி, இந்த புள்ளி வழியாக மின்புலம் செயல்படுது. அப்போ இது இடையே உள்ள தொலைவு, இதுக்கு R1, இதுக்கு R2, இது R3. அப்போ இதனுடைய மின்புலம், இது ஃபர்ஸ்ட் மின்புலம், இது E1, இது ரெண்டாவது மின்புலம் E2, இது மூணாவது மின்புலம் E3. அப்போ இது மாதிரி ஒழுங்கற்ற உருவத்துக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அப்போ மின்புலத்துக்கான சமன்பாடு நமக்கு ஏற்கனவே தெரியும். E is equal to 1 divided by 4 pi epsilon naught Q divided by R square. ஆனால் இந்த இடத்துல வெவ்வேறு மின்துகளை எடுத்துக்கிறோம். டெல்டா பாருங்க, ஒழுங்கற்ற உருவத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால டெல்டா Q1, டெல்டா Q3, டெல்டா Q2, டெல்டா Q3 எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மின்புலம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மின்புலம் E is equal to 1 by 4 pi epsilon naught ஃபர்ஸ்ட் மின்துகள் டெல்டா Q1 டிவைடட் பை R1P, R ஸ்கொயர் 1P, R1P கேப். இதில் என்ன அப்படின்னா, இதனுடைய ஓரலகு வெக்டர் R1P, இதனுடைய ஓரலகு வெக்டர், இது R2P, இது R3P. இது ஓரலகு வெக்டர், அதாவது மின்துகள் Qலிருந்து P நோக்கி வரையப்படும் ஓரலகு வெக்டர். அதே மாதிரி இரண்டாவது மின்துகள் டெல்டா Q2 டிவைடட் பை R2P ஸ்கொயர் R2P கேப். அதே மாதிரி லாஸ்ட் மின்துகள், கடைசி மின்துகளுக்கு டெல்டா Qn டிவைடட் பை Rn ஸ்கொயர் P Rnp கேப்னு எழுதலாம். அப்போ இந்த சமன்பாடை நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்னா, அப்போ இந்த சமன்பாட்டில் டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Qn இதுக்கு தான் நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தொகையிடல் முறையை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த சமேஷன் போட்டு எழுதிடலாம். சமேஷன் I is equal to 1 to I is equal to 1 to n delta Qi divided by Rip square Rip cap. அப்போ இதுக்கு நம்ம இப்போ என்ன முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னா, தொகையிடல் முறையை பயன்படுத்தலாம். அப்போ தொகையிடல் முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா, இதுக்கு டெல்டா Q டென்ஸ் டு 0. அப்போ இது எதுக்கு மோரலஸ் ஈக்குவல் அப்படின்னா dQக்கு ஈக்குவல். அப்போ மின்புலத்துக்கான சமன்பாடு E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டெக்ரல் ஆஃப் dQ டிவைடட் பை R ஸ்கொயர் R கேப்னு எழுதலாம். இதுதான் மின்புல தொடர் பரவலால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்துக்கான சமன்பாடு. அப்போ இந்த சமன்பாடை பயன்படுத்தி ஒரு கம்பி இல்லைனா ஒரு பரப்பு இல்லைனா ஒரு ஒழுங்கற்ற உருவத்துக்கு எப்படி மின்புலம் கணக்கிடலாம்னு இப்போ 1 by 1 பார்க்கலாம்.
சமன்பாடு மட்டும் எழுதிடலாம். மின்புலத்துக்கான சமன்பாடு E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught integral of dq divided by r square r cap. இப்போ என்னென்ன உருவத்துக்கு வந்து நம்ம மின்புலம் கணக்கிடலாம் அப்படின்னா, நீள் மின்துகள் பரவல், அதாவது ஒரு கம்பி இல்லைன்னா லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, லீனியர். அடுத்தது பார்த்தா பரப்பு மின்துகள் பரவல், சர்ஃபேஸ். அடுத்தது பருமன். பரும மின்துகள் பரவல், வால்யூம். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இப்போ வந்து டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஒரு கம்பி எடுத்துக்கிறோம், நீள் மின்துகள் கம்பி. அப்போ இந்த கம்பியோட நீளம்னு பார்த்தா மொத்த நீளம் வந்து எல், மொத்த நீளம் எல். இதில் கியூன்ற மின்துகள் வந்து இந்த பரப்பு ஃபுல்லாக பரவி இருக்குது. என்ன மின்துகள்? கியூன்ற மின்துகள் இந்த பரப்பு ஃபுல்லாக பரவி இருக்குது. இதனுடைய நீள அடர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா லேம்டா, லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதனுடைய லீனியர் டென்சிட்டின்னு பார்த்தோம்னா லேம்டா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன புள்ளியாக எடுத்துக்கிறோம், அதாவது டிக்யூ அப்படின்னு ஒரு சின்ன மின்துகளாக எடுத்துக்கிறோம். dq, இதனுடைய நீளம் வந்து dl, இதனுடைய நீளம் வந்து dl. அப்போ இந்த இடத்துல லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நீள் மின்துகள், நீள் மின்னடர்த்தி கண்டுபிடிக்கிறோம். நீள் மின்னடர்த்திக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா lambda is equal to q divided by l. q divided by ஓரளவு நீளத்தில் உள்ள மின்துகள்களினுடைய எண்ணிக்கை தான் வந்து என்னன்னா நீள் அடர்த்தின்னு சொல்லலாம். ஓரளவு நீளத்தில் உள்ள மின் துகள்களின் எண்ணிக்கை. அப்போ இந்த இடத்துல நாம் வந்து டிக்யூன்ற சிறிய மின்துகளுக்கு தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லேம்டா கண்டுபிடிக்கணும். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த சிறிய தொலைவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சிறிய மின்துகளை வந்து டிக்யூ டிவைடட் பை அதனுடைய நீளம் டிஎல். அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிக்யூ கண்டுபிடிக்கலாம். டிக்யூ ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டிஎல். டிக்யூ ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டிஎல். இதே மாதிரி பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பரப்பு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பரப்போட பரப்படர்த்தி வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிக்மா. இந்த பரப்போட பரப்படர்த்தி சிக்மா. இதனுடைய பரப்பு வந்து ஏ, இதனுடைய பரப்பு வந்து ஏ. இதுலேயும் அதே மாதிரி கியூன்ற சார்ஜ் வந்து இந்த பரப்பு ஃபுல்லாக பரவி இருக்குது. அப்போ இந்த பரப்பில் ஒரு சிறிய பரப்பு எடுத்துக்கிறோம். அந்த சிறிய பரப்பு தான் வந்து என்னன்னா டிஏ. அந்த சிறிய பரப்பு தான் வந்து என்னது? டிஏ. அப்போ இந்த டிஏல இருக்கக்கூடிய சார்ஜ் மின்துகள் வந்து டிக்யூ. இந்த டிஏல இருக்கக்கூடிய சார்ஜ் மின்துகள் வந்து டிக்யூ. அப்போ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? பரப்படர்த்தி சிக்மா ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை ஏ. அப்போ நம்ம இந்த சிறிய பரப்படர்த்திக்கு, இந்த சிறிய பரப்புக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் சிக்மா ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டிஏ. அப்போ நமக்கு என்ன தேவை? டிக்யூ தான் தேவை. டிக்யூ ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு டிஏ. டிக்யூ ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு டிஏ. அதே மாதிரி ஒரு பரும மின்துகள், அப்போ ஒரு ஒழுங்கற்ற உருவத்தில் ஒரு வால்யூம் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய வால்யூம்னு பார்த்தா பருமன் பார்த்தா வி, இதனுடைய டென்சிட்டின்னு பார்த்தா ரோ. இதுலேயும் அதே மாதிரி கியூன்ற சார்ஜ் இந்த பரப்பு ஃபுல்லாக பரவி இருக்குது. சரி, இதனுடைய வெளியில் பரப்பு, இதனுடைய உள்பரப்பில் இதனுடைய சிறிய பரப்பு எடுத்துக்கிறோம். அந்த சிறிய பரப்பில் சார்ஜ்னு பார்த்தோம்னா டிக்யூ. இதனுடைய பரப்புன்னு பார்க்கும்போது சிறிய பரப்புன்னு போது டிவி. இதனுடைய பரப்படர்த்தி சிக்மா. இந்த பரப்போட பரப்பு தான் வி. இதில் தான் கியூன்ற சார்ஜ் ஃபுல்லாக பரவி இருக்குது. அப்போ இதுக்கு அதே மாதிரி பரப்படர்த்தி கண்டுபிடிக்கிறோம், பரும அடர்த்தி கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ரோஸ் ஈக்குவல் டு வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ரோஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை வி. கியூ டிவைடட் பை வி. அதில் அதே மாதிரி இந்த சிறிய பரப்புக்கு வந்து நம்ம என்ன வந்து சார்ஜ் பரும மின்துகள் பரும அடர்த்தி கண்டுபிடிக்கலாம். dq divided by
dv. அப்போ நமக்கு என்ன தேவை? dq தான் தேவை. dq equal to rho into dv. dq equal to rho into dv. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம சிறிய மின்துகள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மின்புலம் கண்டுபிடிக்கலாம். மின்புலத்துக்கான சமன்பாடு என்ன? E vector is equal to 1 divided by 4 pi epsilon naught integral of இந்த dq ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? lambda dl. lambda dl divided by r square r cap. அப்ப இந்த இடத்துல lambdaவை வெளியே எடுத்துடலாம். அப்ப E vector is equal to lambda divided by 4 pi epsilon naught dl divided by r square r cap. அதே மாதிரி இதுக்கு மின்புலம் கண்டுபிடிக்கலாம். E vector is equal to 1 divided by 4 pi epsilon naught closed integral of இப்போ dq இருக்கிற இடத்துல இதுக்கோட வேல்யூ என்ன? சிக்மா dA divided by r square r cap. இதில் சிக்மாவை வெளியே எடுத்துடலாம். dA by r square r cap. அதே மாதிரி பரும மின்துகளுக்கு வந்து மின்புலம் கண்டுபிடிக்கலாம். that is equal to 1 divided by 4 pi epsilon naught. இந்த dq ஓட வேல்யூ rho into dv by r square r cap. 1 divided by 4 pi epsilon naught. ரோவை வெளியே எடுத்துடலாம். அப்ப dv by r square r cap. அப்ப ஒரு கம்பிக்கான மின்புலம் கணக்கிடுறதுக்கான சமன்பாடு, இது ஒரு பரப்பு, இது ஒரு பருமனுக்கான மின்துகள் கணக்கிடுறதுக்கான சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாடை பயன்படுத்தி நம்ம ஒழுங்கற்ற உருவத்துக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா மின்புலம் வந்து கணக்கிடலாம். நன்றி.